இன்பத்தில் இதை சுடரில் இசையும் ராகம் மாற்றில் தன் பற்றில் வீணை விலகில் தன போகத்தில் தத்துவத்தை உணர்வுதில் தன்மையாகில் அன்பகில் அமரரிக்கும் ஆழில் ஏற்றருமறை தமிழ் செய்தால் காடே கொண்டு போன்ற வழியே வழி ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான கார்த்திகை மாசத்தில் அவதரித்தவர் ஒரு மகனீயர் திருமங்கையாழ்வார். அந்த திருமங்கையாழ்வார் வேதத்தில் இருக்கக்கூடிய 6 அங்கங்களுக்கு அனுகுணமாய் 6 பிரபந்தங்கள் தமிழ் மொழியில் அருளி செய்தார். பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், 6 அங்கங்களுக்கு 6 பிரபந்தங்கள். பரகாலராய் எழுந்தருளி இருந்த நாலுகவி பெருமாள் கார்த்திகை மாசத்தில் தோன்றிய திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். 6 அங்கங்களுக்கு 6 பிரபந்தம் உண்டாக்கி 4 பிரபந்தம் 4 வேதத்துக்கு சமமாக யார் கொடுப்பதுன்னு பார்த்தா சுவாமி நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் 4: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அப்போ நம்மாழ்வார் 4 வேதத்துக்கு தமிழ்ல 4 பிரபந்தம், திருமங்கையாழ்வார் 6 அங்கங்களுக்கு தமிழ் மொழியில் 6 பிரபந்தம் என்று நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் 4 வேதங்களுக்கும் வேதாங்கங்களுக்கும் தமிழ் மொழியிலே பிரபந்தங்கள் அருளி செய்தனர். ஆனா எப்படி பரதனோடு சேர்த்து சத்ருக்னனை சேர்த்து சொல்லுவது வழக்கமோ, கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீத பிரீதி புரஸ்கிருதஹாங்கிறது ராமாயண வாக்கியம். அயோத்தியா காண்டத்தின் உபோத்காதம் தொடக்கத்துல வரக்கூடிய ஸ்லோகம். எப்படி பரதனோடு இணைத்து சத்ருகனாழ்வானை சொல்லுவோமோ அதுபோல் நம்மாழ்வாரோடு சேர்த்து மதுர கவிகளை சொல்லுவது வழக்கம். நேற்றைய தினம் திருமயிலையில் முதலாழ்வார்கள் 3: பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதோடு சேர்த்து திருமழை சேப்பிரானுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிற்று. இன்றைய தினம் 5வது 6வது அதுதான் நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக மதுரகவி ஆழ்வாருடைய ஆச்சரியமான பக்தி கலந்த வரலாற்றினை பிரஸ்தாபிக்க வேண்டும் என்பது சபையார் அடியனுக்கிட்ட ஆக்ஞை. ஆக்ஞானுகுணமாக முதல்ல சாதிச்ச பாசுரமானது சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்தில் மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுவதற்காக ஏற்பட்ட ஒரு தனியான அழகான ஒரு தமிழ் மொழி. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில்னு மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுள் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்துக்கு சாரமாக சுவாமி அருளி செய்தார். இது ஒரு காலகட்டத்தில் மதுரகவி ஆழ்வார் திருநகரி அது ஆழ்வார் அவதரித்த பின்ன ஆழ்வார் திருநகரி. இது திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னா, சென்னைக்குள்ளேயே ஒரு ஆழ்வார் திருநகரம் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், வேற இடத்துக்கே போக வேண்டாம் சார், இந்த ஒரு இடத்துல ஆழ்வாரை கொண்டு ஆழ்வார்பேட்டைன்னு நிறுத்திட்டோம் இல்லையா. ஆழ்வார்கள் தனித்தனியா அதுக்கு போய் சேவைப்பாரு. ஆழ்வாருக்குன்னு ஒரு ஆழ்வார்பேட்டை, ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி கிட்ட எங்க இருக்கு, ஆழ்வார் திருநகரி திவ்யதேசம் எங்கேயோ எல்லாரும் விமானம் எல்லாம் வச்சுட்டு ஷால கிராமம் வீட்டு இருக்கா, அந்த ஷால கிராமம் நம்ம ஊருக்கு. அதனால எல்லாரும் இருக்கா இந்த ஊர்ல. அதோடு சேர்த்து ஆஸ்திகர்கள் நீங்களும் இருக்கள். ஆனா நான் இப்ப சொல்லக்கூடியது திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய திருநகரி. ஆழ்வார் திருநகரியில் மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய அர்ச்சா விக்கிரகத்துக்கு முன்னே இருந்து பாடிக்கொண்டிருந்தாராம் சிஷ்யர்களோடு. என்ன பாடிக்கொண்டிருந்தார்? வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார். அவருடைய ஸ்துதிகளை சொல்லிக் கொண்டு வந்தார்.
வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி வளநாடர் வந்தார், திருக்குருகூர் நகர் நம்பி வந்தார், காரிமாரர் வந்தார், ஷடகோபர் வந்தார், பராங்குஷர் வந்தார். ஸ்துதி பாடின்னு இருக்க மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் எதிரே பாடும்போது அந்த பக்கமாக வந்த புலவர்கள் அவ மதுரையிலேருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருநகரி வழியா போயிட்டு இருக்கா. அவ தடுத்துட்டாங்க. சுவாமி யாரையோ ஒருத்தரை போய் தமிழ் கொடுத்தாரு, அத்தை கொடுத்தாரு, இத்த கொடுத்தாருங்கிறீரே, எங்க சுவாமி இருக்கும்போது இன்னொருத்தருடைய பெருமையை நாங்கள் கேட்க மாட்டோம். யாருப்பா உங்கள் சுவாமின்னா கம்பர். கம்பர் அந்த ஊர் பக்கமா வந்துட்டு இருக்க. கம்பருடைய சிஷ்யர்கள் மதுரகவி ஆழ்வார தடுத்துட்டாங்க. என்னவோ யாரையோ வேதம் தமிழ் செய்தான், அதை பண்ணா இதை பண்ணாங்கிறே நாங்க ஒத்துக்க மாட்டோம்னுட்டா. அப்போ உடனே கேட்டா, நீங்க யார பத்தி சொன்னேன்னா, இங்க இந்த சுவாமி நம்மாழ்வார், அவரை பத்தி எல்லாம் நாங்க கேள்வியே பட்டதில்லை, அதனால இந்த நம்மாழ்வாரை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணாரா, உடனே 2 வரி நம்மாழ்வார் அருளி செய்த எத்தனையோ 1000 பாசுரங்கள்ல 2 வரியோடு கூடிய பாசுரத்தை ஒரு ஓலையில எழுதி சொன்னாளா, நீங்க மதுரையிலேருந்து வந்ததா சொன்னேன், அடியேனுக்காக ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், மறுபடியும் நீங்கள் மதுரை செல்ல வேண்டும், பொற்றாமரை குளத்தில் நீங்கள் இந்த பாடலை இட வேண்டும், சங்க பலகையில் இடுவதுதானே உங்கள் வழக்கம், சங்க பலகை ஒத்துக்கொண்டால்தானே ஒருவரை தமிழர் தமிழ் புலவர் என்று ஒத்துக்கொள்வீர். நம்மாழ்வார் அருளி செய்த இந்த 2 வரியோடு கூடிய பாசுரத்தை கொடுக்கின்றேன், சங்க பலகையில் இட்டுப்பாருன்னு சொல்லி அம்சாராம். பாசுரம்: கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. இந்த பாசுரத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 2010 அடியனுடைய உத்தியோகத்துல ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அந்த ப்ராஜெக்டுக்கு அனுகுணமாய் அடியேன் கோயம்புத்தூர், அப்ப பம்பாயில இருந்தேன், கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பர்சனை பார்க்க வேண்டியதா இருந்தது. ஒரு 1 மணி நேரம் உட்காந்து வச்சுட்டான். அடியன் வியாதிக்காரரா போல, ஆனா வைத்தியர்கிட்ட போனா உட்கார இருந்தால்தான் அதுக்குன்னு ஒரு சில கர்மா தொலையும். அதனால அங்க போய் உட்கார்ந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த பில்டிங்கை சுத்தி சுத்தி வந்தேன். கோயம்புத்தூர்ல வரும்போது பார்த்தா அவ அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சவருடைய சிலையை வச்சிருக்கா. சிலைக்கு கீழே பொதுவா என்ன எழுதுவா, இந்த நாள் பிறந்தார், இந்த நாள் மறைந்தார், இவருடைய பெயர் என்ன, AKA also called as, ஏதாவது போட்டு ஏதாவது அதெல்லாம் வைக்கிற. இந்த 2 வரி பாசுரத்தை அங்க எழுதியிருந்தா. இந்த பாசுரம் சொல்லும் போது அது ஞாபகம் வருது. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு இந்த 2 வரிகளோடு கூடிய பாசுரத்தை அந்த ஃபவுண்டர் கீழே எழுதி வச்சிருந்தா. சரி, இப்ப விஷயத்துக்கு வர. இந்த பாசுரத்தை அவர் எழுதி கொடுக்க, மதுரகவி ஆழ்வார் எழுதி கொடுக்க, அது சங்கப்பலகையில் இட்டு சங்கப்பலகை மேலோங்கி வர செய்ததாம் இந்த பாசுரத்தை. அப்பதான் கம்பர் விழுந்து சேவிச்சாராம். அப்போதுதான் கம்பருக்கு தோன்றியதாம், நாம் ஏதோ தமிழ் மொழியில ரொம்ப பற்று கொண்டவர்னு சொல்றோம், இந்த ஆழ்வாருடைய பாசுரம் தானே நமக்கு ஆதாரம்னு சொல்லி கம்பர் தான் ராமாயணம் வடிப்பதற்கு பூர்வம் ஆழ்வார் திருநகரியில் வந்து சுவாமி நம்மாழ்வாரை வழிபட்டு ஆழ்வார் மீது ஒரு 100 பாசுரங்கள் பாடினார். அதற்கு ஷடகோபர் அந்தாதின்னு பேர். அந்த ஷடகோபர் அந்தாதியை பாடி சுவாமி நம்மாழ்வாரின் திருவடியில் சமர்ப்பித்து பிறகுதான் அவர் ராமாயணம் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். ராமாயணத்தை கிட்டத்தட்ட கம்பராமாயணத்தை கிட்டத்தட்ட 10,348 பாடல், 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சுவாமி நம்மாழ்வாருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அதாவது இருகை வேளத்து ராகவன் தன் கதை தனிகை நீண்ட தயரதன் தான் பொருள் குறுகைநாதன் குறைக்கடல் காப்பதேன்னு தமிழ் பாடல். அதாவது இருக்கை வேழம். பொதுவா யானைக்கு ஒரு தனி பெருமை, ஆனா அதுக்கு என்ன, ஒரு கை தான் இருக்கு, தூம்பி கை. சரி, இந்த யானையில ஏறதுக்கு என்ன வழி, யானையே வா இங்கே அப்படின்லாம் அது வராது. அப்ப யானையின் காலில் நாம் ஒரு முறை அப்படியே கையை கூப்பி நின்னுட்டோம்னு வச்சுக்கோ, அது கால வளைவு கொடுத்து நம்மளை தூக்கி விடும். அப்போ யானை மீது ஏறி அமர்வதற்கு ஒரே ஒரு வழி, அது காலை பிடிக்கணும், அது வளைவு கொடுக்கும். அது வளைவு கொடுத்தால்தான் நம்மால மேல ஏற முடியும். ஆனா அந்த ஏத்தி வைக்கிற யானைக்கு ஒரு கை. ராகவன்கிற ராமன் 2 துப்பிக்கையோடு கூடிய யானையா. அவன் திருவடியை பிடிச்சுட்டா அவன் தன் தலைமையில ஏத்தி உட்காந்து வச்சு போறான். அதனால இருக்கை வேளத்து ராகவன் தன் கதை
தனிகை மீண்ட தயரதன் தான் பொருள். இதெல்லாம் நான் எழுதுறேனே நான் கம்பர். ஆனா எனக்கு யாரு இன்ஸ்பிரேஷன்? குருகை நாதன் குறைக்கடல் காப்பதே. குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு திருக்குருகூர்னு பேர். குருகை நாதன், குருகை நாதன்னா சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார மனசுல வச்சுட்டு நான் கம்பராமாயணம் எழுதுறேன். அப்பேற்பட்ட கம்பராமாயணத்துக்கும் வழி கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் மீது பாடல் பெற்ற அந்த ஷடகோபரந்தாதியிலிருந்து ஒரு பாடலை நீங்கள் ஸ்ரவணிக்க வேண்டும். வேதத்தின் முன் செல்லம் மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதல்வோர் ஓதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க உடம் கடந்த போத கடல் எங்கள் தென் குருகூர் புனிதன் குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடலே. அப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வார் பிரத்யக்ஷத்தில் கம்பர் தெரிவித்தாராம், இத்துணை நாள் நான் படித்ததுதான் தமிழ் என்று நினைத்தேன் ஆழ்வீர், ஆனால் உங்கள் முன்னே நான் யார்? அப்போதான் சொல்றார், ஈயாடுவதோ கருடர்க்கெதிரே. கருடன் ஆடும் போது நம இதம ஜஹத் சபரியாய பரியாய நிர்யாத பக்ஷா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி ஜபேடா அதாகாத பாதாள பங்கார சம்க்ருத்த நாகேந்திர பீடா ஸ்ருணி பாவ பாஸ்வன்னகஸ்ரேணயே கருடமகில வேத நீடாதிரூடம் த்விஷத் பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்த மீடே ஸ்வநீடாகதி பீத ருத்ராசுகி தனாபோக காடோக கூட ஸ்புரத்கண்ட கப்ராத வேதவ்யதா வேபமான விஜித்வாதினா கல்பரிஷ்வார்யமான ஸ்வட்டாவாடிகாரத்ன ரோஜிஷ்சடாராதி நீராதிதம் காந்தி கல்லொட்டி நீராத்ரிதம். அந்த கருடன் ஆடும்போது கருட கதி ஏற்படும் சொன்னாராம், ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே. கருடன் ஆடிய பிறகு ஈ நான் 1 மணி நேரம் நாட்டியம் ஆடி காமிக்கிறேன்னா எப்படி? ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே. இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ. சூரியன் ஜாஜ்வல்யமா பிரகாசிக்கும் போது ஒரு மினிமின் பூச்சி ஆடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்மாழ்வார் முன்னே நான் இருக்கின்றேனே. நாயாடுவதோ உரிமை புலிமுன். இந்த புலிகிலில இந்த கிர் ஃபாரஸ்ட் அங்கெல்லாம் போனேன்னா பாதி ராத்திரிக்கு சிங்கம் எல்லாம் நடக்கும். இந்த கிர் ஹைவேல எல்லாம் போனேன்னா சிங்கம் நடந்துட்டு இருக்கும். இப்ப சிங்கத்துக்கு பக்கத்துல நம்ம நாய்க்குட்டி ஒண்ணு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கே பாவமா அதோட இடத்துல உட்காந்துரும். பயத்திலயும் உட்காரும், நடை அழகும் தோத்து போயிடும். அதனால சொல்ற, நாயாடுவதோ உரிமை புலிமுன், நரகேசரி முன் நடையாடுவதோ. ஒரு ஓநாய் நடக்க முடியுமா சிம்மத்துக்கு அருகே? பேயாடுவதோ எழில் ஊர்வசி முன். ஊர்வசி ஆடிய பிறகு ஒரு பேயாடுவதோ. பெருமானடி சேர் வகுலாபரணன் 1000 மாமரையின் தமிழில் ஒரு சொல் பொறுமோ உலகில் கவியே. எங்கள் சுவாமி நம்மாழ்வார் என்னும் மாறன் கொடுத்த பாசுரங்களில் ஒரு வரிக்கு முன்னாடி இந்த கம்பர் பாடல் நிற்குமோன்னு கேட்கிறார். சாதாரணப்பட்டவர் சொல்ற, கம்பர் சொல்ற என் பாடல் நிற்குமான்னு அவர் கேட்கிறார். ஏன் எனில் இது ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கும் ஆழ்வார்களுக்கும் ஒரு சாமியத்தை புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோ, இனிமே உபன்யாசம்ங்கிறதனுடைய தாத்பர்யார்த்தம் புரியும். ஆழ்வார்களில் அத்துணை ஆழ்வார்களும் பெருமாளை பாடினாடான்னு கேட்டா ஆம் இல்லை ரெண்டும் சொல்லலாம். இது வெதர் ரிப்போர்ட் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமழை சிப்பிரான், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், ஆத்தாரா பேரும் பெருமாளை பாடியிருக்கா, சந்தேகமே இல்லை. மதுர கவி ஆழ்வாரை தவிர்த்து மதுர கவி ஆழ்வார் பெருமாளை பாடவில்லை. பெருமாளை பாடாத ஒரு ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துல வரலாமான்னு கேட்டா பாடினார், ஆனா பாடலை. சுவாமி வருவானா வராது அந்த மாதிரி ஏதோ பாடினார், பாடல. இது எப்படி புரியறதுன்னு கேட்டா, மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வாரை மட்டும்தான் பாடினார், தன்னுடைய ஆச்சாரியனை மட்டும்தான் பாடினார். ஆச்சாரியனை பாடுவது கணக்கில் சேருமோ என்னில், இதுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மூர்த்தி கீர்த்தியாக எழுந்தருளி இருந்த காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமி மகாவித்வான்.
அவர் அழகா இந்த கண்ணினுள் சிறுத்தாம்புங்கிற முதல் பாடலுக்கு அர்த்தம் சொல்வார். பெருமாளும் நிக்கிறாளாம், பெருமாள் நிக்கிறார், பக்கத்துல நம்மாழ்வார் நிக்கிறார், பெருமாள் நிக்கிறார், பெருமாள் பக்கத்துல பெருமாளை பாடின நம்மாழ்வார் நிக்கிறார். இப்ப மதுரகவி ஆழ்வார் பாடினார், கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் பாடிட்டார். இப்ப பெருமாளுக்கு ஒரு பாயிண்ட் வந்துருத்து, ஆழ்வாருக்கு 0. ஏன்னா கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணன் சொல்லிட்டார், எனக்கு 1, நம்மாழ்வாருக்கு 0. 1-0 மேட்ச் பாயிண்ட் இருக்கு. அதனால கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், பெருமாள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாராம். என்னப்பன், என்னப்பன் பேரு. இன்னைக்கு நீங்க திருவண்ணகர் போனேன்னா உப்பிலியப்பன் கோவில என்னப்பன் எனக்காய் இவளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் இன்னப்பன் பதில் சூழ் திருவண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலேன் ஆழ்வார் பாடினார். என்னப்பன்னு பேரு. அவ என்னப்பன்னு சொன்னாலும் பெருமாள் தான். அப்போ கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் பெருமாள பாடிக்கார், ஆழ்வார பாடல 1-0. என்னப்பன் பெருமாள பாடிக்கார், ஆழ்வார பாடல இப்ப 2-0. இப்ப பெருமாள் இன்னொரு அடி எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் ஆழ்வார் சொன்னாரா நில். ஏன்னா பிரபந்தத்துல எப்படி வரும் தெரியுமா, கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில். அந்த என்னப்பனிலுங்கிறத நீங்க தமிழ்ல 2ஆ பிரிச்சு, என்னப்பன் நில், நில்லுன்னு விட்டாராம். உடனே பெருமாள் நின்னார். நம்பி தென்குருகூர் நம்பி என்ன காலி. இதெல்லாம் நான் எதுக்கு பாட வந்தேன், எங்க ஆழ்வார் பாட வந்துட்டேன்னு ஆழ்வார் ஃபுல்லா 100-0 ஜெயிச்சுட்டு போயிட்டார். விஷயம் என்னன்னா, அப்படி இருந்தவர் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனைத்தான் பாடுவேன்னார். ஆனா ஆச்சாரியனை பாடினது 4000த்துல சேர்ந்தது. ஏன்னா ராமாயணத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சுவாமி ராமானுஜர். கூடவே சென்றான் லக்ஷ்மணன். பரதன் எப்படின்னா, ஐயோ வேண்டாண்டா, நீ எல்லாம் காட்டுக்கு எதிர்க்கடா ராஜா வர, நீ வந்து நந்தி கிராமத்திலேயே தங்கி விடு அப்படின்னு சொன்ன தங்கிவிட்டார். அப்போ ராமன் தங்குனா தங்கினவன் பரதன், கூடவான வந்தவன் லக்ஷ்மணன். ஆனா ராமருக்கு கைங்கரியம் பண்ண பரதனும் ராமாயணத்தை அழறான், கூட இருந்து கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணனும் அழறான். நீங்க ஆரண்யா காண்டத்தை பாத்தீங்கன்னா, அண்ணா மன்னி காணாம போயிட்டான்னா நான் தான் காரணம் அவர் அழறார். பரதன் நீ அனுபவிக்கும் கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் அவர் அழறார். ராமரும் அழறார், ராமருக்கு தொண்டு செய்த பரதனும் அழறான், லக்ஷ்மணனும் அழறான். அழாத ஒரே ஆள் சத்ருக்னன். ஏன்னு கேட்டார் ஆச்சாரியர், ஏன்னா அவன் பகவானான ராமனுக்கு கைங்கரியம் செய்யவில்லையாம், பகவானான ராமனுக்கு கைங்கரியம் தொண்டு செய்த பரதனுக்கு கைங்கரியம் செய்தானாம். பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டால் கூட அழுகை வரலாம், பாகவத கைங்கரியத்தில் ஈடுபட்டால் அழுகையே வராது என்பதற்காக லக்ஷ்மணனும் பரதனும் ராமனை வழிபட்டார்கள். ராமனை வழிபட்ட பரதனையும் இலக்குவனையும் காட்டிலும் ராமனை வழிபட்ட பரதனுக்கு கைங்கரியம் செய்த சத்ருக்னனுக்கு பெருமை. பெருமாளை பாடின எத்துணை ஆழ்வார்கள் இருந்தாலும் பெருமாளை பாடின சுவாமி நம்மாழ்வாரை பாடினார் மதுரகவி ஆழ்வார். அதனால ஆழ்வார்கள் கோஷ்டி அவர் இல்ல, சமம் கிடையாது, அவர் ஆழ்வார்களும் ஒரு படி ஒசத்தினுட்டார். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றார் பாஷ்யக்காரர். நான் அப்படியே படிக்கிற வரியெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கமெண்ட்ரியிலேந்து. பாஷ்யக்காரர் அனகா நித்திய சத்ருக்னஹா என்ற இதுக்கு பிரமேயமாக சொல்ல கட்டில் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் பெருமாளுக்கு நல்லானானபடி அவனை அல்லது அறியாத ஸ்ரீ பரதாழ்வானை அல்லது அறியாதபடி ஆனான் என்று அருளி செய்வர் அப்படின்னு சாதிக்கிறார். சுவாமி மழவாள மாமுனிகள் எழுந்தருளி இருந்தார். அவர் என்ன சொன்னார், நட்சத்திரங்கள்ல எப்படி நடு நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரமோ 27 திங்கள்னா நடுவுல வரக்கூடிய நட்சத்திரம் தான் சித்ரா நட்சத்திரம். அதனால்தான் ஆசீர்வச்சன மந்திரத்தை சொல்வா, சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்மா சித்ரா நட்சத்திரம். ஸ்ரீமத் ராமாயணத்தை நிறைய இங்க வாசிக்கிறவாள்ல பல பேர் இருப்பாள். சுமந்திரன் வந்து கூப்பிடுவார், வந்து சொல்லுவார், ராமா உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாருங்க. அப்போ ராமர் வந்து சீதையோட ஒரே பரியங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்படிங்கிறத வால்மீகி வர்ணிக்கிறார் அயோத்தியா காண்டத்துல. சந்திரன் எப்படி சித்ரா நட்சத்திரத்தோடு ஒரே ஆசனத்துல இருக்காரோ அந்த மாதிரி இருக்காரு அப்படின்பார். அப்ப சித்ரா நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பெருமை. அந்த சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அதனாலதான் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் தனித்திருந்தவர் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த ஆழ்வார். அதனால சாதிக்கிறார் மணவாள மாமுனிகள், வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம் பதம் போலே சீர்த்த மதுரகவி செய்த கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. நீங்க பிரபந்தத்தை சேர்த்தா நடுவுல வரும் கண்ணினுள் சிறுத்தாம்பு ஒண்ணும். ரெண்டாவது இந்த ஆழ்வார், நான் 2 ஆழ்வாரை பத்தி சொல்ல போறேன்னு ஒரு 4:55க்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கும். அப்ப சொல்லும் போது இந்த மதுரகவி ஆழ்வாரை பத்தியும் சொல்ல போறேன். மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரம் என்ன?
சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் இந்த 1 கோடி போட்டியில எல்லாம் கேக்குறான், ஞாபகம் வச்சுக்கோ. அதனால இந்த சித்ரா நட்சத்திரம் அவர் பிறந்த ஊர் திருக்கோளூர் அப்படின்னு பேர்.